Hello guys, welcome back to my single gaming channel. நான் தான் உங்களை பேசுகிறேன். ஆக்சுவலி இனி நம்ம வந்துட்டு என்னவா ஈவெண்ட் வந்து அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. நீங்கள் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வீடியோ போட போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே ஒரு கண்டென்ட் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணாமல் போட்டே ஆகணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்லோவாக பண்ணிக்கலாம். சரி ஓகே, நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ எங்கே தான் போனீங்க அப்படின்ட்டு. இருக்கேன் நம்ம வந்துட்டு வீடியோ போடலனால நிறைய பேர் வந்துட்டு எங்கே தான் போனீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. சரி அதெல்லாம் போட்டோம், நம்ம வந்துட்டு வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா, சீசன் 40 அவைலபிள் நவ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க எலைட் பாஸ் டே. ஸோ இந்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரீ ஆர்டரில் வந்துட்டு ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லூட் பாக்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்துருவோம். ஓகேங்களா, ட்ரெய்லரு. ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா அக்காவோட வாழை வச்சு போட்டு போலன்னு போலகிறாங்க. ஸோ இவங்களாம் வந்துட்டு அந்த லூட் பாக்ஸ் தான் ஆட்டையை போட வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு எல்லாரும் ஏஜ் வந்துட்டு நார்மல் ஸ்கின்னை வச்சு வந்துட்டாங்க. ஆனால் அண்ணாத்த கை வந்த உடனே பார்த்தீங்கன்னா கலராக வந்துடுச்சு. ஸோ ஆனால் அண்ணாத்தைக்கு வந்துட்டு தெரியாது அதில் பவர் கிடையாது அப்படின்ட்டு கலரை மட்டும் வச்சுட்டு ஏமாத்துறானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது. சரி ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது, அது அப்புறமா சொல்கிறாங்க. ஸோ 0 பேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அது பேர் என்ன ஜீப்பு, அது வந்துட்டு லெஜெண்டரி ஜீப்பு கூட கிடையாது. நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மொக்க ஜீப்பு. இது வந்துட்டு லெஜெண்டரி கொடுத்துருந்தா மாசாக இருந்திருக்கும், இப்போ வந்துட்டு கேவலமாகிடுச்சு. சரி 10 பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏவிஜி ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அதாவது அண்ணாத்த கையில் இருந்துச்சிங்களா. ஸோ அதுதான். சரி அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அது பேர் என்ன 50 பேட்சுக்கு அக்காவோட பண்டலு. ஸோ அந்த அக்காவோட பண்டல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மாஸ்க்கு கேவலம், மண்டை படு கேவலம், ஷூவு ஏனோ தோணும் இருக்குது, பாட்டமு டாப்பு. பாட்டம் பார்த்திங்கன்னா பின்னாடி வால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நம்ம வந்துட்டு ஃபீமேலை வந்துட்டு டோட்டலாகவே எப்படி சொல்கிறது வெறுக்கிறோம். சரிங்களா, அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு 80 பேட்சுக்கு M1873 ஸ்கின்னு கொடுக்குறாங்க. 2 கன்னுக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க இந்த எலைட் பாஸில். 100 பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சர்ஃப் போர்டு. இது பார்த்தீங்கன்னா காப்பி கேட்டு. ஓகேங்களா, அதாவது இது ஏதோ ஒரு மாதிரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நிறைய சர்ஃபோர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, 125க்கு இது ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க, பட் என்னன்னு தான் எனக்கும் தெரியல. ஆனால் அந்த சைடில் பின்ன பார்த்து தான் எனக்கே இப்போ கன்ஃபார்ம் ஆகுது இது கிரெனேடாமா. சரிங்களா, கிரெனேடு. 150 பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, 150 பேட்சுக்கு இன்னொரு சர்ஃபோர்டா. அடடா இங்கே தான் எங்கே பார்த்தேன் 100 பேட்சுக்கு. அடடா 100 பேட்சுக்கு ஒரு சர்ஃபோர்டு, 150 பேட்சுக்கு இன்னொரு சர்ஃபோர்டாமா. டேய் ரொம்ப மோசம் பண்ணுறீங்களா டேய் கரீனா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா உங்களுக்கு. சொல்லுவீங்க யாருக்கிட்ட சொல்லி வைக்குது. 200 பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேக் பேக்கு ஏதோ ஒரு போன பேக் கொடுத்துருக்கானுங்க. இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு அது வந்துட்டு ப்ரீ ஆர்டரில் கொடுத்துறாங்க. இதை தான் நான் சொல்லணுன்னா ப்ரீ ஆர்டரில் கொடுத்துறானுங்க. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, அடுத்து வந்துட்டு 225க்கு மேல் பண்டலு, மாஸ்க்கு கேவலம், இந்த மண்டை கேவலம், ஷூவு கேவலம், பாட்டமு ஒரு படுங்கேவலம். இந்த வாழை இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல. டாப்பு வந்துட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிடிச்சிருக்குது. சரிங்களா, பட் இருந்தாலும் நம்மளோட பண்டல் நம்ம மாற்றுறது கிடையாது. சொல்கிறேன் நான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடுராத்திரியில் உட்காந்து இந்த வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணன்றது இன்னும் உங்களுக்கு தெரியணும். அதாவது நமக்கு ஒரு லைக்கு, அவ்வளோதான், அதுதான் காரணம். சரிங்களா, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. லைக்கு ஒரு ஷேரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கேட்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் எப்படின்னா சொல்கிறது. சரி ஓகே, இந்த எலைட் பாஸெல்லாம் யாரெல்லாம் பிடிச்சிருக்குது, யாரெல்லாம் போடுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முக்கியமாக வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ணால் கூட ஓகே தான், ஒரு லைக் ஒன்று. நெக்ஸ்ட் அந்த ரேப்பர் அண்டர்வேல்டு, ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சொல்லலை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஐட்டமும் எடுக்கலை.
பட் இருந்தாலும் என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது. இந்த ரேப்பர் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது டாப் இன்குபேட்டர். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு நீ சொல்லி தான் தெரியணுமா எங்களுக்கே தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லைங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்திருப்பேன் நான் முதல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அதில் மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் இந்த M1887 அதுக்கப்புறம் ஒரு பேராஷூட்டு அதுக்கு வேறு என்ன இருக்குது சர்போர்டு இது மட்டும் தான் எடுக்கல. ஸோ ஓகே நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் எடுத்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டைமண்டில் எடுத்தீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டே இன்றைக்கி தான் டாப் அப் ஈவெண்ட்டோட லாஸ்ட் டே. ஸோ இது முடிச்சவங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த டாப் அப் ஈவெண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாவோட பேர் என்ன லிங்க்கில் இருக்குது. ஸோ இன்ஸ்டா ஐடியில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்டேட்ஸ் போட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. 200 டைமண்டுக்கு நமக்கு பேக் பேக்கு, 500 டைமண்டுக்கு நமக்கு வந்துட்டு அது பேர் என்ன இப்போது மெக்லாரன்ஸ் மாதிரி இன்னொரு காரு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஸ்கின்னு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஓகே கைஸ், கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கவங்க ஒரே ஒரு லைக்கு அப்படியே ஒரு ஷேர் இதை மட்டும் வந்து தட்டி விட்ருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். சீரோடா பை கைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தென் டேக் கேர்.